வணக்க மக்களே, பார்ட் 2 வீடியோவில் நம்ம சந்திக்கம். தொடர்ந்து பூசைகள் எல்லாம் ஆரம்பமாக காத்து கொண்டிருக்கு. நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆல் என்றதையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக குயிக்காக அவங்கள நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து சேரும்ன்றதை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டிருக்கேன். நான் உங்களை கொஞ்ச நேரத்தில் சந்திக்கேன். வந்துத மக்களே, இந்த ஆகமம் சாராத கோயில்களை பொறுத்த மட்டும் கட்டுக்கள் வெட்டுக்கள் என்று சொல்லப்படுறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனடா கட்டுக்கள் வெட்டுக்கள் என்று பார்த்தீங்கன்னா, கட்டு என்றது இப்போ தெய்வம் ஆடி திரிக்கக்குள்ள அந்த தெய்வத்தை ஆடாமல் தடுக்கிற ஒரு முறை தான் கட்டுக்கள் என்று சொல்லப்படுது. அடுத்தது வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டுப்படுதானே தெய்வம் கட்டுப்படக்குள்ள அந்த தெய்வத்தில் கட்டை முறிக்கிறதாவது அந்த கட்டை இல்லாமல் செய்கிற முறையை வெட்டுக்கள் என்று சொல்லுவாங்க. அதான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டே இருங்க. தந்தனத்தோன்
இந்த கோயில் சடங்கு வந்து 18ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024 ஆரம்பமாகி 4ஆம் மாதம் 24ஆம் தேதி 2024 தீமிதிப்போட முடிவடைய இருக்குது. அதுக்கிடையில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதி விநாயக பானைக்கு நெல் குத்தும் வைபவம் இடம்பெற இருக்குது. அதோட 23ஆம் தேதி விநாயகப்பானை வைக்கிற நிகழ்வும் இடம்பெற இருக்குது. அதோட 4ஆம் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பள்ளியச் சடங்கு நடைபெறும். அதனை தொடர்ந்து தேவாதிகள் அடியார்கள் எல்லாரும் மஞ்சள் பூசி தீர்த்த குளத்தில் நீராடின பிறகு தீமிதித்தல் வைபவம் நடைபெறும். இறுதியாக கும்பம் சொரிதல் வைபவத்தோட இந்த ஆலயத்தினுடைய சடங்கு உற்சவம் நிறைவுறும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசமான முறையில் என்னையோ செய்கிறாங்கன்னு. அதை என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டுப்பட்ட தெய்வங்களை வெட்டுறதுக்கான ஒரு முறைகளைத்தான் அந்த ஆலய பூசகர்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. வித்தியாசமான முறைகளை இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
இப்போ கட்டுப்பட்டு கிடந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் வெட்டி தெய்வத்தை ஆட்டித்தாங்க. இப்போ தெய்வம் ஆடிக்கொண்டிருக்கிற காட்சியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தினுடைய தீ மிதிப்பெல்லாம் நம்மளோட சேனலில் தாரத்துக்கு நான் ரெடியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி ஓல் என்றதையும் கிளிக் பண்ணி விடுங்க. பார்ட் 1ல் பார்த்த தாமரக்குளம் தான் இது. இரவு நேரத்தில் எப்படி காட்சியளிக்கிறேன்னு நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வெளி வீதிகளையும் பார்த்தீங்கன்னா வர்ண வர்ண விளக்குகளால் அலங்கரித்து பார்க்குறதுக்கே வடிவாக இருக்குது. சரி, இதெல்லாம் வந்துடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம் மக்களே. தொடர்ந்து இன்னும் ஒரு வீடியோன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இந்த ஆலயத்தினுடைய தீமிதிப்பு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி விடுங்க. தொடர்ந்து உங்களை அப்டேட்ஸ் வரணுமெண்டா அதை பண்ணி விடுங்க. மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜையும் டிக்டாக் ஐடியையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட உங்கள் ஊரில் இன்னும் கோயில் தொடங்கியிருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள், நான் வாரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே.